என்று சொல்லி. காரணம், மேய்ப்பர்கள் எல்லோரும் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள், உலகத்தாருக்கு அருவருப்பானவர்கள். ஆடு மேய்க்கிற தொழிலை செய்கிற அந்த காரியத்தை செய்கிறவர்களை உலகம் எப்பொழுதுமே ஒரு கீழ்த்தரமாக பார்க்கும். இட் இஸ் நாட் எ வெல் ரிகார்டட் ப்ரொஃபஷன். அது மதிப்பு மிகுந்த ஒரு தொழில் அல்ல. அதே போல நம்முடைய ஆண்டவரை பாருங்க, பொதுவாகவே விக்கிரக ஆராதனை இவைகளை எல்லாவற்றையும் வெறுக்கிற, கண்டிக்கிற நம்முடைய கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுதும் கல்லையும் மண்ணையும் வணங்குகிற மனிதனை இப்படியெல்லாம் வணங்காத, கல்லையும் மண்ணையும் வணங்காத, ஐ டோன்ட் டு ஐடில் வர்ஷிப் என்று சொல்லுகிற கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்தும் போதே என்னன்னு தான் அறிமுகப்படுத்துகிறாரு? நான் உங்கள் கல்லையும் மண்ணையும் வெறுத்து அவைகள் வேண்டாம் என்று சொல்லி அவைகளை செய்யாதீர்கள் என்று சொல்லுகிற கர்த்தரே தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது உங்களை இதுவரை நடத்தி கொண்டு வந்த உங்களுடைய மேய்ப்பனும் கன்மலையுமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். I am the rock. Out of rock idols are coming. But God is telling, I am your eternal rock. நான் உங்கள் நித்திய கன்மலையாக இருக்கிறேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, தேவனுடைய சிந்தை நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டது. மனித முயற்சியிலே, மனித மூளையிலே கர்த்தருடைய சிந்தையை நம்மாலே அறிந்து கொள்ள முடியாது. We can't understand with our own brain what is God's mind. If you really want to know what is God's mind, then you need to really have your spiritual mind. ஆவிக்குரிய சிந்தை இருந்தால் மாத்திரம்தான் கர்த்தருடைய சிந்தையை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. மற்றபடி உலக சிந்தையில with the earthly wisdom you can't understand the mind of God, but with the spiritual reality, with the spiritual mind you can understand God's mind and God's purpose. ஆகவே ஆண்டவர் இந்த இடத்துல நானே நல்ல மேய்ப்பன் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அறிமுகப்படுத்தும் பொழுதே பாருங்க, இந்த யோவான் சுவிசேஷத்துல ஏற்கனவே 3 இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றார்? நானே 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 என்று சொல்லுகிறார். நாம இருந்தா என்ன சொல்லுவோம்? நாம நானேன்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? நானோ. உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொன்ன உடனே சீஷர்கள் என்ன செய்தாங்களா? நானோ. I am. See, Jesus is telling I am, but we say am I? அப்படியே திருப்பி போட்டு சொல்றவங்க தான் நாம. அவர் சொல்லுகிறார் நானே என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய சுவாபம், ஜென்ம சுவாபம், பாவ சுவாபம் அவ்வப்பொழுது கிரியை செய்வதிலே மிகவும் டிகிரி டிப்ளமோ வாங்கின ஒரு சுவாபம். என்னதான் கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், என்னதான் ஆண்டவருக்குள்ள நம்மை கர்த்தர் வழி நடத்தி இருந்தாலும், நம்ம தேவன் கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தாலும், அப்பப்போ லேசா இந்த குளத்துல தண்ணி பாம்பு லேசா தலையை லபக்குன்னு அப்படி வெளியில காட்டுமே, அது போல நம்முடைய சுவாபம் சில நேரத்தில் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது துவக்கத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே. I am the bread. ஜீவ அப்பம் நானே. அதே ஆண்டவர் சொல்லுகிறார், நானே இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். I am the light of this world. I am the light of this world. இந்த யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு முன்பாக யோவான் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. Please read John chapter 10 verse 9. நானே வாசல். I am the door. I am the door. இப்படி கர்த்தர் தன்னுடைய சுவாபங்களுக்கு ஏற்ற காரியங்களை சொல்லும் பொழுது அவர் ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறார் நானே நானே என்று சொல்லி. இந்த இடத்துல வந்த உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி. ஏன் ஆண்டவர் எதற்காக தன்னை நல்ல மேய்ப்பன் என்று சொல்ல வேண்டும்? நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு என்னவாக இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. ஆடுகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் நான் ஆண்டவருக்கு ஆடுன்றவங்க? வலது கரத்தை நல்லா உயர்த்துங்க. கையை உயர்த்தாம இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் வராது. கையை உயர்த்தினாதான் ஆசீர்வாதம் வரும். நல்லா இஃப் யூ லிஃப்ட் யுவர் ஹேண்ட், கையை நல்லா உயர்த்தினாதான் ஆண்டவர் பார்ப்பாரு, ஆசீர்வாதம். சரி, எத்தனை பேர் சொல்றீங்க நீங்க எல்லாரும் ஆண்டவருக்கு என்னவா இருக்கிறீங்க? ஆடு. ஆடுக்கு எப்பவுமே மொத்தம் 6 சுவாபம், 3 நல்ல சுவாபம், 3 கெட்ட சுவாபம் இருக்குது. ஆட்டுக்கிட்ட எப்பவுமே 3 விதமான சுவாபங்கள். ஒன்று நன்மைக்கு எதுவா இருக்கும்,
For good there is three characters, and for bad there are three characters. மூன்று விதமான சுபாவங்கள். முதல்ல பாருங்க, எப்படிப்பட்ட நல்ல சுபாவங்கள்? சுத்தமான பிராணி, சுத்தமான பிராணி. அதனால சுத்தமான பிராணியை செய்யும் போது நல்ல பிரியாணி வருது. சுத்தமான பிராணி இஸ் a pure animal. ஆடு எப்பொழுதுமே சுத்தமான அந்த பிராணி. பிரியமானவர்களே, தேவன் நம்மை படைக்கும் பொழுதும் கர்த்தர் நம்மை பாவ மனிதனாக படைக்கல. வேதம் சொல்கிறது, தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார். ஹல்லேலூயா. நம்மை சிருஷ்டிக்கும் பொழுதும், அதாவது எந்த பிள்ளையும், எந்த ஒரு மனிதனும் மனுஷியும், எந்த ஒரு மனித குலமும் இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்படும் பொழுது ஒரு ஆண் பெண்ணின் வழியாக தேவன் அவர்களை இந்த உலகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது தேவன் செம்மையாத்தான் பிறக்கிறார். கேம்ப்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின தமிழகத்தின் பழைய முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவருடைய திரைப்படத்தில் ஒரு பாட்டு பாடுவார். அது கண்ணதாசன் எழுதின பட்டுக்கோட்டை எழுதின பாட்டா எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு பாடல் இப்படி வரும்: எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. இங்க இருக்கிற அப்பா அம்மாங்களும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின்பு நல்லவராவதும் தீயவராவதும். அப்பா அங்க தப்பிச்சுக்கிட்டீங்க. அம்மாங்களை போய் மாட்டி விட்டாராங்க. உண்மையிலே எம்ஜிஆர் வந்தாருங்க. உங்களுக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியாது இல்ல. நான் சொல்றேன், நான் கன்வென்ஷன் போயிட்டு திரும்பி வந்த அந்த சண்டே, 26வது அந்த சண்டே, அந்த டீம் நம்பர், அந்த வின்னிங் டீம், நீங்க அந்த டிராமா போட்டீங்களா, அந்த டிராமா இங்க மேடை அரங்கேறணும். ரெடி ஆயிடுங்க இப்பவே. ஐ வாண்ட் டு ரியலி see. எத்தனை பேர் அந்த டிராமா மறுபடியும் பார்க்கணும்னு விரும்புறீங்க? அப்பா எத்தனை கை மேலே போகுது பாரு. அதனால கண்டிப்பா நீங்க அதை பார்த்தே ஆகணும். நீங்க பார்த்தே ஆகணும். ஒருவேளை சிஸ்டர் போனாலாம் அங்க இருந்தீங்க, லைவ் ஸ்ட்ரீம்ல தயவு செய்து பாருங்க. டோன்ட் மிஸ் இட், டோன்ட் மிஸ் தட். அதாவது நான் போயிட்டு 26 சண்டேவா, ஜனவரி 26 சண்டேவா? ஆமா, ரைட், ஜனவரி 26 சண்டே. அதனால அன்னைக்கு நீங்க பாருங்க, தயவு செய்து பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. பிரியமான நல்ல கவனிங்க. யார் மனிதன் பிறக்கும் பொழுதே, ஆடு அது எப்பொழுதுமே சுத்தமான மிருகம், அது நல்ல மிருகம். இரண்டாவது, ஆட்டுக்கு இருக்கிற ஒரு நல்ல குணம் என்னன்னா, கூடி வாழும். வெள்ளாடை பத்தி நான் சொல்ல, செம்மறி ஆடை பத்தி சொல்றேன். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்த ஆட்டின் நிலைமையை வச்சு சொல்றேன். செம்மறி ஆடு அது எப்பொழுதுமே அதனுடைய தன்மை என்னன்னா, கூடிதான் வாழும். அது தனித்தனியா வாழாது, கூடிதான் வாழும். ஆல்வேஸ் இட் வில் பி இன் ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியமாகத்தான் இருக்கும். மூன்றாவது, ஆடு எப்பொழுதுமே உபயோகம் உள்ள, மேய்ப்பனுக்கு எப்பொழுதுமே அது உபயோகம் உள்ளது, நல்ல உபயோகம். தோலினாலே, பாலினாலே, தன்னுடைய சகல விதமான சரீரத்தில் இருக்கிற அவயவங்களாலே நல்ல உபயோகம் உள்ள மிருகம் தான் இந்த ஆடு. இது நல்ல குணங்கள். இந்த ஆட்டினிடத்தில் இருக்கிற சில பொல்லாத குணங்கள் என்ன, அதாவது தேவையில்லாத குணங்கள் என்னன்னு சொன்னா, பலவீனங்கள் சொன்னா, குணங்களை விட பலவீனங்கள், வீக்னஸஸ் என்னன்னு சொன்னா, நம்பர் 1, பாதுகாப்பு இல்லாதது, டிஃபென்ஸ்லெஸ். அதுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஏன் பாதுகாப்பு இல்லை? காரணம் என்ன அப்படின்னா, பேதையான மிருகம், புத்தி இல்லை. இந்த ஆட்டுக்கு புத்தி கிடையாது, பேதையா. எப்பவுமே எங்க கூப்பிட்டாலும் இந்த ஆடு பின்னாடியே போய் மாட்டிக்க வேண்டிய இடத்துல போய் மாட்டிக்க வேண்டியது. அந்த சிந்தனையில ஒரு தெளிவு, ஒரு அறிவு இந்த ஆட்டுக்கு கிடையாது. இரண்டாவது, இன்னொரு காரியம் என்னன்னா, அடிக்கடி காணாம போயிடும். இந்த ஆட்டினுடைய குணம் ஒரு இடத்துல இருக்கா, திடீர்னு காணாம போயிடும். வாண்டரிங், எங்க வேணாலும் சுத்திக்கிட்டே இருக்கும், எங்க வேணாலும் சுத்திக்கிட்டே இருக்கும். வேதத்தில் இதுக்கு வசனங்கள் இருக்கு, நான் எல்லா வசனங்களையும் சொல்ல விரும்பல. சுத்தி கொண்டே இருக்கும், காணாம போய்விடும். மூணாவது, வலுவில்லாதது. ஆடு முதுகு பின்புறம் பட குப்புற, அதாவது ஆடு எப்பொழுதுமே ஒரு பக்கம் விழுந்தாலும் எழுந்திருச்சிடும். ஆனா 2 காலும் 4 கால்களும் மேல் நோக்கி பார்த்த மாதிரி எங்கேயாவது எசக பிசகா பின்பக்கமா விழுந்தா அந்த ஆடால எழுந்திருக்கவே முடியாது. மேய்ப்பன் தான் வந்து தூக்கி விடணும். விசுவாசி மொத்தமா பின்மாற்றத்தில் விழுந்தா கர்த்தர் தான் தூக்கி விடணும், வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. வலுவே இருக்காது, எழுந்திருப்பதற்கு எந்த விதமான there is no stability area for the
sheep to get back into the position. திரும்ப எழுந்திருப்பதற்கு அதற்கு எந்த விதமான ஸ்லாக்கியமும் கிடையாது. இதுதான் ஆட்டினுடைய 3 பலவீனங்கள். 3 நல்ல தன்மைகளும் இருக்கிறது, 3 பலவீனங்களும் இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படி பலமும் உள்ள பலவீனமும் உள்ள இந்த ஆடுகளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்க பலத்தை மாத்திரமல்ல, உங்க பலவீனங்களையும் அறிந்திருக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, மனிதன், அதாவது தேவன் எப்படி சொல்றாருன்னா, மனிதனை மண் என்று நினைவு கூறுகிறார். மண் என்று நினைவு கூறுகிறார். என்னதான் இருந்தாலும் அவன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன் தானே, உறுதி இல்லாத பொருளிலிருந்து உருவாக்கப்பட்டவன் தானே. ஆகவே பலவீனங்கள் அவன் வாழ்க்கையில இருக்கும். அதனால ஆண்டவர் உங்களை நல்ல மேய்ப்பர் என்று சொல்லுகிறார். அப்படியா பாஸ்டர், ஆண்டவர் நல்ல மேய்ப்பரா? நீங்க மாத்திரம் ஏன் கடுகடு என்று மேய்ப்பராக இருக்கிறீர்கள்? அவர் தானே நல்ல மேய்ப்பர், நீங்களும் ஒரு பாஸ்டர் தானே, ஏன் நீங்க இப்படி கடுகடு மேய்ப்பர் என்று இருக்கிறீர்கள் என்று ஒரு சிலர் நினைப்பது என்னுடைய கண்ணுக்கு நல்லா தெரியுது. அவர் கடவுள், நான் கடவுள் அல்ல. என் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில இந்த ஆட்டினுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது தாவீது ராஜா சொல்றார். எப்படி தாவீது ராஜா தன்னுடைய வாரியத்தை எப்படி சொல்றாருன்னா, சங்கீதம் 23:1. ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இந்த கேம்ப்ல நடந்த ஒரு காரியத்தை சொல்றேன். சகோதரி கேத்தரின் இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. சகோதரி கேத்தரின் இங்க வாங்க. நிறைய பேர் மனப்பாட வசனம் ஒப்புவிச்சாங்க. ஆனா இந்த சகோதரி நல்ல மனப்பாட வசனங்கள், அதாவது முறையாய் அந்த வசனங்களை ஒப்புவிச்சதை கேட்கக்கூடியதாக இருந்தது. இப்ப சங்கீதம் 23 இந்த சகோதரி சொல்லுவாங்க, கேளு. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஆஃபரிங் போட வரும்போது நான் சொன்னது என்ன தெரியுமா? சங்கீதம் 91 நீ சொல்லணும்னு. அந்த சகோதரி போய் உடனே வேத புத்தகத்தை எடுத்து பிரிச்சதை பார்த்தேன். அதனால தான் மாத்தினேன், சங்கீதம் 23 சொல்லுன்னு சொல்லி. எந்த நிலைமையிலும் ஆயத்தமா இருக்கணும். பிரியமானவர்களே, தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். The Lord is my shepherd. Very simple word, very easy word. எல்லாராலும் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. கர்த்தரின் மேய்ப்பராய், பாருங்க அந்த சங்கீதத்தை, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி சொல்கிறார். அதாவது வாழ்க்கையில தாவீதுடைய நிலைமை என்ன அப்படின்னா, நான் தாழ்ச்சி அடையேன். அப்படின்னா தாழ்ச்சி அடையேன்னா இப்ப எப்படி இருக்கிறார்னா, தாழ்ச்சியோட தான் இருக்கிறார். The Lord is my shepherd and I shall not want, which means he still have something lacking in his life. ஆனா நான் இந்த குறையோடவே நான் இருக்க மாட்டேன், இந்த குறையோடவே என்னுடைய வாழ்க்கையை முடிக்க மாட்டேன். ஏன் என்று சொன்னால், he is my shepherd. அவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் போய் சொன்னேன் அல்லேலூயா ஆமென், சத்தமா வெட்டிக்கிற மாதிரி வரணும். அல்லேலூயா ஆமென். பிரியமானவர்களே, அவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறபடினால எனக்கு எந்த தாழ்ச்சியும் இல்லை. இதை எந்த அளவுக்கு தாவீது அறிந்தார் என்று சொன்னால், to what extent David knew, அந்த சங்கீதம் 23:6 முடிக்கும் போது எப்படி தெரியுமா சொல்றாரு? நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய். அது மாத்திரமல்ல, அவர் இன்னொன்னு சொல்றாரு, என்னுடைய ஜீவனுள்ள. அப்படின்னா நடுவுல எங்கேயோ விட்டுட்டு போறவர் இல்லை என் மேய்ப்பன். என் மேய்ப்பன் நடுவுல என்னை விட்டுட்டு போறவர் இல்லை. Throughout all my days he is with me. என் ஜீவனுள்ள நாளெல்லாம். துவக்கத்தில் எனக்கு என்னவோ குறை இருந்தது, துவக்கத்தில் எனக்கு எல்லாமே குறைவாதான் இருந்தது. எப்ப கர்த்தர் என் மேய்ப்பராய் மாறினாரோ, இப்ப நான் பார்க்கிறேன், என் கடைசி மூச்சு நிற்கிற வரைக்கும் கர்த்தர் தான் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு உலக சூழ்நிலைகளை பார்த்து பதறி போயிடாதீங்க. உங்க கண்களுக்கு முன்பாக உங்க வாழ்க்கையில வருகிற வித்தியாசமான சூழ்நிலைகளை பார்த்து உடனே மனம் அதைரியப்பட்டுறாதீங்க. சே, இவ்வளவுதானா, இதுதானா?
அவசரமான முடிவுகளை நீங்க தீர்மானங்களை எடுத்து விடாதுங்க. கடந்த வருட முடிவினுடைய செய்தியில உங்களுக்கு சொன்னேன், நீங்க தீர்மானிக்கும் போது எப்படி இருக்கணும்? இந்தியன் கோர்ட் மாதிரி இருக்கணும். ஒரு வழக்க ஒரே ஒரு வழக்க ஒரு நாள்ல தீர்க்க வேண்டிய வழக்க 15 வருஷம் ஜவ்வு இழுக்கிற மாதிரி இழுக்கிறது போல தீர்மானங்களை எடுக்கும் பொழுது, கர்த்தருக்குள்ள தீர்மானம் எடுக்கும்போது உடனே எடுங்க. ஆனா ஒரு சூழ்நிலைகளை பார்த்து மனதில் பயம், மற்ற காரியங்களை நிமித்தம் அவிவிசுவாசம் இவைகள் எல்லாம் உங்களை அழுத்தும் பொழுது அவ்வளவுதான், இவ்வளவுதான் நமக்கு வேலை இன்னோட முடிஞ்சது. திடீர்னு சொல்லுவான் கம்பெனியில நாங்க ஆட்குறைப்பு பண்ண போகிறோம், உடனே மனதில் ஒரு கலக்கம், ரைட்டு நம்ம சீட்டும் கிளிய போகுது. அவன் இன்னும் வாய் திறந்து சொல்லவே இல்லை. அவன் சொல்றதுக்கு முன்னாலேயே அவன் பார்ப்பான் எவன் காலெல்லாம் கிடுகிடுன்னு ஆடுதுன்னு பார்த்து, சரி இவன் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டான், இவனை அனுப்பிச்சிருவோம் சொல்லி கூப்பிட்டே அனுப்பிச்சிருவாங்க. தீர்மானம் எடுக்காதீங்க. Never come to immediate conclusion on your adversary situations. உங்களுக்கு நேர்மாறாய் நடக்கிற சூழ்நிலைகளிலே உடனடியான தீர்மானங்களை எடுத்து விடாதீர்கள் தேவ பிள்ளைகளே. உங்கள் வாழ்க்கையில விசுவாச கண் கொண்டு பாருங்க. தாழ்மையான நேரங்களிலே உங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்தவர், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனா ஃபாதர் பெர்க்மன் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவார், நன்மை கிருபையும் என்னை தொடரும். ஆனா ஃபாதர் வித்தியாசமா சொல்ல, நன்மையும் கிருபையும் என்னை துரத்தும். ஸ்ரீலங்கால ஒரு பாஸ்டருக்கு இது என்ன ஃபாதர் வசனத்தை மாத்தி பேசுறாரு, இது எப்படி நடக்கும் அப்படின்னு உடனே அந்த ஃபாதர் கிட்ட போய் உட்கார்ந்து கேட்க போனாராம். ஃபாதர், என்ன ஃபாதர், surely all the days of my life mercy and goodness will follow தானே இருக்குது, but you are telling mercy and goodness will chase me அப்படின்னா, அந்த மீட்டிங்கை ஒழுங்கு பண்ண பாஸ்டர் என்ன செய்தார்னா நல்ல காணிக்கை எடுத்தார். ஒரு பை நிறைய உள்ள காசு, இலங்கை பணம் நிறைய போட்டு அதை மூட்டையாக கட்டி, ஃபாதர் இதை எடுத்துக்கங்க அப்படின்னா, ஃபாதர் சொன்னாராம், எனக்கு வேண்டாம்ப்பா, இங்கே யாராவது ஒரு ஏழை ஊழியக்காரன் இருந்தால் அவனுக்கு கொடுத்துருன்னா அந்த போதகருக்கு மனசு இல்லை. அவர் என்ன செய்தார்னா, இல்லை ஃபாதருக்கு இதை கொடுத்தே ஆகணும்னு. அதனால ஃபாதர் எங்கே போனாலும் என்ன பண்ணாருன்னா, ஃபாதர் பின்னாடியே அந்த மூட்டையை தூக்கினே போனாராம், இப்படியே சுற்றிட்டு போனாராம். அப்போ சொன்னாராம் ஃபாதர், பத்தியா நான் சொல்லலை, வேண்டான்னாலும் நன்மையும் கிருபையும் என்ன செய்யுது, என்னை துரத்துது. நன்மையும் கிருபையும் துரத்தும். என் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய நல்ல மேய்ப்பராக இருந்தால் இருப்பார் என்று சொன்னால், ஆண்டவர் பாருங்க சொல்றார் பாருங்க, நானே மேய்ப்பன், ஐ அம் தி ஷெப்பர்ட்னு சொல்லல. யோவான் 10:11 மறுபடியும் வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை. ஏன் ஆண்டவர் நல்ல மேய்ப்பன் சொன்னாரு? இப்போ நாம ஒரு மேய்ப்பரா இருக்கிறோம். எத்தனை பேருக்கு மேய்ப்பனா இருக்கணும்னு விருப்பம்? கை வைத்துங்க. இல்லை, இங்க வர்ற மேய்ப்பன் இல்லை, நான் சொல்றது ஆடு மேய்க்கிற மேய்ப்பன். உடனே மைண்ட்ல ஏதோ வந்துட போகுது. ஆடு மேய்க்கிற ஆடு உங்ககிட்ட மேய்ப்பனா இருந்து நீங்க ஆடை மேய்த்து கொண்டிருந்தா ஒரு நாள் ஆட்டுக்கு என்ன செய்வீங்க சொல்லுங்க? சொல்லு ஜோஷுவா, தைரியமா சொல்லு ஜோஷுவா. ஒன் டே கட்டுதான். நீங்க மேய்ப்பர்கள், அதனால உங்களிடத்துல இருக்கிற ஆடுகளுக்கு ஒரு நாள் என்ன ஆகும்? ஜீவன் போகும். இவர் நல்ல மேய்ப்பன். ஏன் ஆடுகளுக்காக ஜீவன் போகல, தன்னுடைய ஜீவனையே இவர் கொடுக்கிறார். தன் ஜீவனையே கொடுக்கிறதுனால, since because he is giving, he is laying his own life for the sheep, he is good shepherd. அவர் நல்ல மேய்ப்பன். என் அருமையான சகோதரர்களே, என் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆடு பொதுவாக அதனுடைய பலவீனங்கள் வேதத்தின்படி பார்க்கும் பொழுது பல விதத்தில் இருக்கிறது. நான் சில வசனங்களை இந்த சுவிசேஷத்திலே வாசிக்க சொல்றேன். நீங்க சுருக்கமா அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நான் இன்னைக்கு மெசேஜினுடைய கேப்ஷன்ஸ் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணல, நேரமும் இல்லை. ஏன்னா காலையில் 8:15 இங்க சர்ச்சுக்கு சில ஒழுங்குகளை செய்ய வேண்டி இருந்தது. தட்ஸ் a reason. தப்பா நினைத்துக் கொள்ளாதீர்கள். வாசிமா, மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 9:36 வாசிங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும். ஆடுகளைப் போல எப்படி இருக்காங்களா? தொய்ந்து போனவர்கள். யாராவது ஒருத்தர் இங்கிலீஷ்ல சொல்ல முடியுமா? They were weary.
தொய்ந்து போனவர்கள். ஆடுக்கு ரொம்ப எளிதா என்ன வந்துடும்? தொய்வு வந்துடும், டயர்ட் ஆயிடும், ஈஸியா டயர்ட் ஆயிடும், ஈஸியா டயர்ட் ஆயிடும். நான் என்னதான் சிரிக்க சிரிக்க பிரசங்கம் பண்ணாலும் 11:30 தாண்டி 11:31 போனா நமக்கு என்ன வந்துருது? என்ன வருது? ஒரு 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 தொய்வு வருதா? வருதா இல்லையா? சொல்லு, உண்மையை பேசுங்க. தேவ சமூகத்தில் உண்மையை பேசுங்க. வருதா இல்லையா? வருதா இல்லையா? இல்லைன்னா தலையாட்டக்கூடாது, உண்மை சொல்லணும். வருதா இல்லையா? வருது. இல்லையா? இல்லெல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் சும்மா கதை. வரும், கண்டிப்பா வரும். ஆடு வெகு எளிதில் தொய்ந்து போகக்கூடியது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 12:11 வாசிங்க. மத்தேயு 12:11 வாசிங்க. அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியில் விழுந்தால், அது ஆடு எங்க போய் விழுந்துரும்? ஓய்வு நாள்ல எங்க போய் விழும்? மத்த 6 நாள்ல அது குழியில விழல, கரெக்டா ஓய்வு நாள்ல தான் எங்க போகுது? ஆமா, 6 நாள்ல ஓவர் டைம் கிடையாது. 6 நாளெல்லாம் ஒர்க் தான். ஆனா ஓய்வு நாள்ல தான் என்ன கிடைக்குது? ஓவர் டைம். 6 நாள் நைட் ஷிஃப்ட் இல்ல, ஆனா கரெக்டா சண்டே தான் என்ன கிடைக்குது? நைட் ஷிஃப்ட் கிடைக்குது. என்னடா பாஸ்டர், என்னடா எப்படா இப்படி எல்லாம் தேடி கண்டுபிடிச்சாருன்னு பிடிக்கிறீங்களா? அது ஒரு விசேஷித்த அபிஷேகம். ஆடு குடியில விழுதும். என்ன சொல்லுதுன்னா, தெரிந்து போய் அந்த ஆடு குழியில விழல, அது எப்பவும் போல தன் வேலையை செய்து கொண்டுதான் இருக்கிறது. தண்ணீர் குடிக்க ஆடு போகும் பொழுது என்ன நடக்கு? குழின்னா நீங்க நினைக்காதீங்க ஏதோ பெரிய படுகுழின்னு நினைக்காதீங்க. இஸ்ரவேல் தேசத்தில் அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் வைப்பதற்கு, நீங்க இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது மரியாள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று எங்க கடத்தினார்கள்? முன்னணையிலே கடத்தினார்கள். அந்த முன்னணை என்பது that's a place where the sheep and the herbs, அந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் தீவனம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த தீவனத்தை தாண்டி என்ன நடக்கும் சொன்னா, விஷக்கிருமிகள் எதுவும் வராதபடிக்கு ஒரு பெரிய குழியை வெட்டி வச்சிருப்பாங்க. கொஞ்சம் ஒரு கால் அளவு உள்ள போற அளவு குழியை வெட்டி வச்சிருப்பாங்க. இந்த ஆடு தினமும் அந்த இடத்துல தான் போய் சாப்பிடுது, தினமும் அந்த தீனியை தான் சாப்பிடுது, தினமும் அந்த குழியை பார்க்குது. ஆனா சரியா ஓய்வு நாள்ல அந்த குழியில விழுந்துடுது. ஓய்வு நாள்ல பொட்டுன்னு போய் அதில் விழுந்துருது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எத்தனை முறை சிலர் பாருங்க, சிலர் சொல்லி பாருங்க, எத்தனை முறை நீங்க ஞானமா சொல்லுங்க, கரெக்டா லெஃப்ட்ல போனா ரைட்ல போற ஆளுங்க உண்டு. எவ்வளவு முறை சொல்லுங்க, இதுவரை 200-300 முறை அனுபவம் ஏற்பட்டாலும் ஒரு முறையாவது ரைட்ல திரும்புவோன்னு கிடையாது எப்பவுமே. which means அது வேணும்னு செய்யறது இல்ல, தட் இஸ் த இக்னோரன்ஸ். அதான் அறியாம, அதான் பேதையான மிருகம். பிரியமானவர்களே, நல்ல மேய்ப்பன் நீங்க பேதையா இருக்கிறதையும் ஆண்டவர் அறிந்த தேவனாக இருக்கிறார். அதுக்காக உங்களை கெட்ட மேய்ப்பனா, அவர் உங்களை அடித்து திருத்துகிற அப்படிப்பட்ட மேய்ப்பனா இல்ல. Still he loves you because he is your good shepherd. இயேசு உனக்கு இன்னும் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். ஆடுனுடைய இன்னொரு காரியத்தை சொல்றேன், வாசிங்க. Matthew chapter 18 verse 12. மத்தேயு 18:12. மத்தேயு 18:12. உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க, அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? பாருங்க, 100 ஆடு மலை மேல போகுது, மவுண்டன் டாப். இந்த ஆட்டுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கு, சூழ்நிலைகளை பார்த்து பயப்படும். இந்த ஆடு, அதாவது ஆட்டினுடைய நிலைமைகள் ஏன் நல்ல மேய்ப்பன் நான் அடுத்து சொல்றேன். கவனிங்க, ஆண்டவருடைய காரியங்களை பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் அந்த சப்ஜெக்டுக்கே போலமா, டோன்ட் வரி, இன்னும் அங்கேயே போல. நான் இந்த குட் ஷெப்பர்ட் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, கவனிச்சு பாருங்க, அவர் மலைகளிலே காணப்படாமற் போன 99 ஆடு ஒரு பக்கம் இருக்குது, ஒன்னு மாத்திரம் காணப்படாம போயிடுச்சு. ஒன்னு காணாம போனா அது படுற பாடு இருக்கு தெரியுமா? அவ்வளோ சாதாரண பாடு இல்லை. நான் இதுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணலை. ஆனால் சமீபத்தில் வெலிங்டனில் ஊழியத்துக்கு போனப்போ நமது சபையினுடைய பிள்ளைங்க மனோஜ் வளர்மதி அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தேன். அந்த வீடு இப்போ நம்ம பிரதர் கிறிஸ்டி ஜெய்சல் வீடு மாதிரி, அவருக்கு வீட்டுக்கு பின்னாடியே பார்த்தா நல்ல ஒரு உயரமான மலைப்பாங்கான ஒரு பகுதி. அவங்க அந்த வீடெல்லாம் மலையில தான் கட்டி இருக்குது. இவங்க வீடு தான் கடைசியாக இருக்குது. அங்கே நின்று கொண்டிருந்தோம். காலையில் எழுந்து வெளியில் கொஞ்சம் அப்படி அந்த இயற்கையை பார்த்துக்கிட்டே, ஆண்டவரே எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, அப்படி ஒரு டயலாக் சில நேரத்தில் அப்படி பேசுவேன்.
வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு சரி இந்த ஆளுக்கு ஏதோ கலண்டு போச்சு அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சில நேரத்தில் மார்னிங்கில் வந்துட்டு வெளியில் வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருப்பேன். ஹவ் ஆர் யூ லாட், வாட் ஆர் கோயிங் டு டூ, என்ன பண்ணுறீங்க, இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இப்படி ஐ கீப் ஆன் டயலாக் ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் பேசுறது இருதயத்தில் தான் கேட்கும். அப்போ அங்கே பார்த்து கொண்டிருக்குமா அந்த மலையில் பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு 5 ஆடு ஒரு பக்கமாக ஒன்றா இருக்குது. ஒன்று மாத்திரம் அதுலேருந்து ஏறக்குறைய கொஞ்சம் ஒரு 20-30 மீட்டர் தள்ளி அந்த சரிவில் இருந்துக்கிட்டு கத்துது பாருங்க, கத்துது, எல்லாம் கத்துது. அது ஒன்று மாத்திரம் மே 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 மேன்னு கத்துது. அந்த 4 சட்டையே பண்ணல, அது 4 ஆனால் ஒன்றா இருக்குது. நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அந்த 4 நினைச்சிருக்கலாம், ஒழுங்கா எங்க கூட இருக்க வேண்டியது தானே, உன்னை யார் இறங்கி போக சொன்னது, உனக்கு எதுக்கு இந்த வீண் வேலை, நாங்கெல்லாம் ஒழுங்கா தானே இருக்கிறோம், 10ஓட 11 இருக்க வேண்டியது தானே, உனக்கு என்ன அவ்வளோ அதிக பிரசங்கித்தம், அது இறங்கி போய் மே மே மேன் கத்துது. சரி நாங்க இங்கதான் இருக்கிறோம்னு ஏதாவது சிக்னல் காட்டுமா பாருங்க. மலைகளிலே சிதறி போகாத 99 ஆடு இந்த மே அப்படின்னு கத்துற ஆட்டுக்கு திரும்பி பதில் கொடுத்திருந்தா சத்தத்தை வைத்தாவது அது போயிருக்குல்ல. ஆல் த 99 எப்பவுமே சத்தம் போடுறதுங்க, ஒன்னு விழுந்த உடனே சைலண்ட் ஆயிடுச்சு எல்லாம் 99. வாய் திறக்க வேண்டாம். எதுக்கு வாயை நம்ம ஏன் திறக்கணும், நம்மளை மேய்க்கிறதுக்கு தான் ஒருத்தன் இருக்கிறானே அந்த ஆள் திறக்கட்டும் வாயை. அமைதியா இருக்குது. பிரியமானவர்களே, மலை சிதறி போகும், கஷ்டமான காரியங்கள். மலை என்பது மனிதனுடைய வாழ்க்கையில யாருக்குமே மலையின் மேல ஏறுவதற்கு விருப்பம் இருக்காது. பொதுவாக உங்களை கொண்டு போய் இப்போ வெளியில் கொண்டு போய் நடங்க அப்படின்னா நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்க. நடப்பீங்களா, நடக்க மாட்டீங்களா? எழுந்து போங்கள் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். சொன்ன உடனே பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு எழுந்துட்டு கட 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 நடந்துட போறீங்க. எழுந்து போங்கள்னா சமதளமாக இருக்கிற பாதையில போவதற்கு மனிதனுக்கு விருப்பம். ஆனா ஒரு உயரமான இப்படி ஏறி போய் என்னுடைய ஆபீஸுக்கு போங்கன்னா இங்கேயே ஃபயர்லயே 10 பேர் ரவுண்ட் அடிச்சுன்னு இருப்பாங்க. மேலே ஏறுவதற்கு விருப்பம் இல்லை. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஆலயத்தை கட்டும் போதும் ஆகாய தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, எங்க டீம் சொல்லு பாப்போம், டீம் பீட்டர் சொல்லு, மலையின் மேல ஏறி போய் மரங்களை, அது சாதாரண விஷயம் இல்லைங்க, அது சாதாரண விஷயம் இல்லை. முதல்ல மலை மேல ஏறணும், ஏறி மலையில எந்த மரம்னு பார்க்கணும், மரத்தை வெட்டி அங்கிருந்து அதை கொண்டு வரணும். யாராவது ஏறும்போது ஒரு பாரத்தை வச்சுட்டு ஏறிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இறங்கும் போது ஒரு பாரத்தை வச்சு யாராவது இறங்கி பார்த்துருக்கிறீங்களா? பாரம் விழுந்துருமோன்ற பயம், எங்க சறுக்குமோன்னு பயம். சறுக்குனா நாம மாத்திரம் பத்திரமா இருப்போமா, இல்ல இது நம்ம மேல விழுந்து நம்மளை அழுத்திருமான்ற பயம். இப்படிப்பட்ட பல பயங்கள் இருக்கும். மலையின் மேல் ஏறுவது, வாழ்க்கையில சில சவால்களை சந்திப்பது, சில விசுவாச பிரச்சனைகளை சந்திப்பது சாதாரண காரியம் அல்ல. அங்க ஒருவேளை தொலைந்து போனாலும் இவர் தாங்க நல்ல மேய்ப்பர். ஏன் தெரியுமா? உங்களை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு ஆட்டை சொல்லி முடிக்கிறேன், வாசிங்க. இன்னொரு ஆட்டை சொல்லி இந்த பாயிண்ட்டை முடிக்கிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? முன்ன வசனத்திலையும் எத்தனை ஆடு தான் இருந்தது? அதுல எத்தனை ஆடு காணாம போச்சு? இந்த வசனத்திலையும் எத்தனை ஆடு இருக்கு? இதுலயும் எத்தனை காணாம போகுது? என்ன வித்தியாசம்? சத்தமா சொல்லு. முதல்ல காணாம போனது மலையில, இங்க காணாம போனது வனாந்தரம், பிளெயின் வேலி. சாதாரண வாழ்க்கையில ஒன்னு ஏதோ வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்துல மலையின் மேல ஏறி போகுது, மலையின் மேல ஏறி போகுது. ஆனா ஏறி போகும்போது அந்த வழி தெரியாம அது காணாம போகுது. ஆனா சமதளத்துல அந்த பிளெயின் வேலி, when the 100 is going, one lost. 100 ஒழுங்கா போய்கிட்டு இருக்குது, திடீர்னு ஒன்று காணாம போய் விட்டது. பிரியமானவர்களே, மலையின் மேல ஏறுவது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? மெய்யான கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பக்தியில ஒன்று காணாம போகும். சமதளமான அந்த வனாந்தர பாதை என்ன அர்த்தம்னா, உலக வாழ்க்கையில ஒன்று காணாம போகும்.
என் அருமையான தேவ ஜனமே, என் பிரியமானவர்களே, இதுதான் ஆடினுடைய நிலைமை. இந்த ஆடு இப்படி எல்லாம் போகும் பொழுது உலக பிரகாரமா இருக்கிற எந்த மேய்ப்பனுக்கும் கோபம் வரத்தான் செய்யும். ஆனா பரம மேய்ப்பனுக்கு கோபமே வராது. காரணம், ஆடுகளின் நிலைமைகளை நன்றாய் அறிந்த தேவன். ஆகவே அவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பாருங்க, ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட். நீங்க வேதத்துல பார்க்கும்போது இயேசு சில இடத்துல நல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? காடுன்னு அர்த்தம். தன்னை கர்த்தர் என்று அவர் வெளிப்படுத்துகிறார். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 17-18 வசனத்தை வாசிங்க. மார்க் 10:17-18 வாசிங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? என்ன நல்லவன் நீ ஏன் சொல்ற? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அப்ப தேவன் எப்படிப்பட்டவர்? நல்லவர். சத்தமா, God is. இப்ப புரியுதா எதுக்கு பிரதர் இத்தனை முறை சொல்றாருன்னு? தேவன் நல்லவர்னா நல்ல காரியங்களை செய்கிறதுனால நல்லவர் அல்ல. Just because he is doing some good things to you, don't say God is good. God is good னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய சுபாவமே நல்ல சுபாவம் தான். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய சுபாவமே நல்ல சுபாவம். யாராவது ஒருத்தர், ஆமாம் பாஸ்டர் கரெக்ட் நீங்க சொல்றது, இதுக்கு ஒரு உதாரணம் நான் கேட்டா சொல்ல முடியுமா யாராவது? நேத்து படிச்சிருப்பீங்க, வேதத்தை வாசித்திருந்தா உங்களுக்கு தெரியும். மத்தேயு 5:6 எல்லாம் வருது. அது 7வது வசனம் முடியும் போது, அந்த 7வது வசனம் 7வது அதிகாரம் முடியும் பொழுது கடைசி ஒரு 5-6 வசனங்கள்ல ஆண்டவர் எப்படிப்பட்ட நல்லவர்னு உங்களுக்கு தெரியுது. அவர் நல்லோர் மீதும், நம்ம ஊர்ல எப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க? நல்லார் ஒருவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும். இந்த மூக்க நோண்டாதீங்க. நல்லா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உள்ள சுரங்கத்துல விட்டு பலரட்ல, யாராவது பலரட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா நேற்று? கேம்ப்ல இருந்து அப்படியே விட்டு அப்படியே கிருன்னு அப்படியே உள்ள விட்டு நோண்டிட்டு இருக்கிறீங்க. நான் பழக்கம் இல்லை, நல்ல பழக்கம் இல்லை. கவனிங்க, நல்ல கவனிங்க. தேவனுடைய சுபாவமே நல்ல சுபாவம். நல்லவங்க மேல மாத்திரம் மழையை கொடுத்து கெட்டவங்களை மழையினால அழிக்கிற தேவன் அல்ல, அப்படிப்பட்டவர் அல்ல. எல்லார் மேலையும் மழையை சிவைய பண்ணுகிறவர். அதனால தாங்க அவர் சொல்றாரு, உங்கள் பிதா பூரண சர்க்குணர். ஹல்லேலூயா. அப்படி எல்லாம் பேர் வைக்க மாட்டாங்க பிள்ளைங்களுக்கு. சர்க்குண ராஜா அப்படின்னு பேர் வைப்பாங்களா? என்னது இது சர்க்குண ராஜா? இதெல்லாம் பேரா? இது ஸ்குவாஷ் அப்படின்னு வை, நல்லா இருக்கும். ஸ்குவாஷ் ஆயிடுவ பேர் வைக்கிறது கூட. பிரியமானவர்களே, நல்லவனா இருந்தாலும் சரி, தீயவனா இருந்தாலும் சரி, படைத்த ஜீவராசிகள் யாவற்றின் மேலையும் தன் கிருபையை வைக்கிற தேவன். மழை பெய்யணும்னா எல்லாவற்றின் மேலும் மழை பெய்யுது. எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் பல காரியங்களை செய்து கொண்டுதான் வருகிறார். அதாங்க அவருடைய சுபாவம். எவ்வளவோ தவறுகளை செய்கிறோம், எவ்வளவோ தவறுகளுக்குள்ள தப்பிதங்களுக்குள்ள போய் விடுகிறோம். எத்தனையோ முறை திரும்ப திரும்ப ஆண்டவர் செய்யாத நமக்கு சொன்னாலும் பாவத்துல மறுபடியும் விழுந்து போகிறோம். விழுந்த உடனே எழுந்து ஆண்டவரே மன்னியும்னு கேட்கிறோமே, மன்னிக்கிறாரா இல்லையா? மன்னிக்கிறாரா இல்லையா? மன்னிக்கிறார். இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் மன்னிப்பு வாங்கினன்றவங்க எல்லாம் சொல்லுங்க, மன்னிக்கிறாரா இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட தேவன் நல்ல தேவனா கெட்ட தேவனா? இப்படிப்பட்ட தேவனை தவிர வேற தேவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. இவ்வளவு நல்ல தேவன், இவ்வளவு வல்லமையுள்ள தேவன், எவ்வளவு நேரம் வந்தாலும் சரி. இப்ப பாருங்க, உலக தகப்பன் நாங்கெல்லாம் கூட சில வேளைகளில் வீட்டுல பிள்ளைங்க ஏதாவது செய்யும் பொழுதே மன்னிக்கிறதுக்கு மனம் வர மாட்டேங்குது, கஷ்டமா இருக்கு சில நேரத்துல. ஆனா இந்த கர்த்தர் அப்படி இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படி இல்லை. இஸ் a good shepherd because goodness is his character. நன்மை என்பது, நல்லது என்பது அவருடைய சுபாவம். இவர் எப்படி நல்லவர்? 3 காரியம். 1, ஆட்டினுடைய முதலாளி அவர்தான், he is the owner. 2, ஆடை பத்தி தெரிஞ்சவரும் அவர்தான், he is the knower. 3வது, ஆடை கூட்டி சேர்க்கிறவரும் அவர்தான், he is the gatherer. அவர் முதலாளி,
அவர் அது மாத்திரமல்ல, அவர் உன்னை பற்றி தெரிந்தவர். மூணாவது, உன்னை அரவணைத்துக் கொள்கிற, உன்னை சேர்க்கிறவரும் அவர்தான். அல்லேலூயா. வாசிங்க யோவான் 10ஆம் அதிகாரம் 11, 12 வாசிங்க. John chapter 10, 11, 12. He is the owner. நானே நல்ல மேய்ப்பன். Good Lydia. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஏன் நல்ல மேய்ப்பன்? Why is good God? Because he is laying his life for the sheep. ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். எனக்காக ஜீவனை கொடுத்தவர் அப்படின்றவங்க எல்லாம் கை உயர்த்தி சத்தமா அந்த அல்லேலூயான்னு ஆண்டவரை சொல்லுங்க. அப்ப உங்க எல்லாருக்கும் பாருங்க, அப்ப நீங்க யாரும் ஜீவனை கொடுக்கல. நான் யாருக்காவது கொடுத்தனா? நான் யாருக்காவது கொடுத்தனா? கேட்டா சொல்லுங்க. நீயா? நீ ஜீவனை கொடுப்பியா? நீ எடுக்கிற ஆளு. உன்னை யாரு சொல்ல வேண்டியது? நீ கொடுப்பியா? ஆனா கர்த்தர் தன் ஜீவனை கொடுக்கிற தேவன். God is a God who lays his own life for you. உனக்காக, எனக்காக. நான் கேட்கிறேன், ஒரு கேள்வி பாருங்க, உங்க மனதுல கேளுங்க. என்ன நல்லது செய்தோன்னு சொல்லி உனக்கு எனக்கும் அவர் ஜீவனை கொடுத்தாரு? What is the good thing that you and me we did to receive this life, this God's life? இல்லைங்க பிள்ளைங்களே, நீ நானும் நன்மையே செய்யல. உண்மையிலே சொல்ல போனா நம்முடைய வாழ்க்கையின் பிரகாரம், நாம நடந்து கொண்ட நடக்கையின் பிரகாரம் நாம கண்டிக்கப்பட வேண்டியவர்கள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மை மாசற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக, பரிசுத்தர்களாக தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை அவருக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள பிரியமுள்ள இந்த இயேசு நல்ல மேய்ப்பரா இல்ல மேய்ப்பரா? அல்லேலூயா. நண்பர்களே, ஆகவே மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். தொடர்ந்து வாசிங்க. மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அவர் யாரு? கூலியாள். ஆண்டவர் நிறைய சொல்லிட்டார். முதல்ல என்ன சொன்னாரு? திருடர்களும் கள்ளரும் கொள்ளைக்காரர்களும், தீவ்ஸ் அண்ட் ராபர்ஸ். கூட சேர்த்து என்ன சொன்னாரு? எனக்கு முன்னால வந்தவங்க எல்லாம் கூலியாளா இருக்கிறாங்க, ஹையர்லைன்ஸ், கூலியாளா இருக்கிறாங்க. ஓனாய் வந்ததுதான் என்ன பண்ணாங்க? எஸ்கேப், ஒரே போயிட்டாங்க. ஆடாவது மாடாவது ஏதாவது, நான் பொழைச்சா போதும், நான் தப்புனா போதும், ஒரே ஓட்டம். ஆனா இங்க வசனத்தை வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன். அதான் வாசிச்சிட்டியே. மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாததுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். அடுத்த வசனம் மன்னிக்கணும். ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் ஏன் ஓடுனா சொன்னா, கூலியால் அந்த ஆடுகளுக்கு என்ன இல்ல? சொந்த. வசனத்தை வாசிங்க. சொந்த வசனத்தை வாசி மறுபடியும். சொந்தமல்லாததினாலே அவன் ஓனர் கிடையாது. ஹையர்லைன்ஸ் இஸ் நாட் தி ஓனர் ஃபார் தி ஷீப். அதனால ஓடியே போயிடுறாரு. ஆனா இந்த தேவன், இவர் கூலியாள் இல்ல, இவர் உன்னையும் என்னையும் உண்டாக்கினவர். உண்டாக்கினவர் மாத்திரமல்ல, காணாம போனோம், ஆடு காணாம போன மாதிரி காணாம போனோம். காணாம போன நம்ம விலைக்கரையம் கொடுத்து திரும்ப வாங்கிட்டாரு. ரத்த விலைக்கரையம் செலுத்தி உன்னையும் என்னையும் அவர் திரும்ப மீட்டு கொண்டார். ஒரு சின்ன பிள்ளை, ஒரு இந்த மாதிரி ஃபீபி மாதிரி ஒரு பிள்ளை என்ன பண்ணுச்சா, பொம்மையை வைத்து விளையாடி கொண்டிருந்ததாம். விளையாடி கொண்டு கடற்கரையில் பொம்மையை வைத்து விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த பொம்மை காணாம போயிடுச்சு, தண்ணீர்ல அடித்து கொண்டு போய்விட்டது. இது அழுது கொண்டே போகுது. இந்த பிள்ளை போய் திருப்பி வேறொரு நாள் அந்த கடற்கரைக்கு வரும் பொழுது கடற்கரையில் இருக்கிற ஒரு கடையில அந்த பொம்மை இருக்கிறத பார்க்குது. உடனே போய் இந்த பொம்மை என்ன விலைன்னு சொன்ன உடனே கடைக்கார ஒரு விலையை சொன்ன உடனே தன் அப்பாவின் இடத்திலிருந்து காசை வாங்கி அந்த பொம்மையை திரும்ப அந்த பிள்ளை வாங்கிடுச்சான். வாங்கிட்டு நடந்து போகும் பொழுதே அந்த பொம்மையை பார்த்து அந்த பிள்ளை சொல்லிச்சான்,
முதல்ல நீ என்னோடு கூட இருந்ததுனாலே நீ எனக்கு சொந்தம். இப்ப 2வது முறை உன்னை நான் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறதுனால, நான் விலை செலுத்தி இருக்கிறதுனால நீ 2 விசை எனக்கு சொந்தமாக இருக்கிறாய்ன்னு சொல்லிச்சான். நாம சிருஷ்டிக்கப்பட்டதினாலே அவருக்கு சொந்தமானவர்கள், பாவத்தினாலே பாவ சுவாபத்தினாலே தொலைந்து போனவர்களாய் இருந்தோம். சிலுவை மரணத்தினாலே கல்வாரி ரத்தத்தினாலே திரும்ப நம்மை அவர் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கினதினாலே இயேசு கிறிஸ்துவுக்கு மறுபடியும் நாம் சொந்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தாங்க அவர் நல்ல மேய்ப்பன். இஸ் தி ஓனர். ஓனர் என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க காருக்கு ஓனரா இருக்கிறீங்க, உங்க வீட்டுக்கு நீங்க ஓனர். உங்க வீட்டுக்குள்ள ஓனரா இருந்தா உரிமை, எல்லா இடத்துலயும் உரிமை இருக்குது. நம்ம மேல சகல உரிமையும் உள்ளவர். முதலாளி, எஜமான், இதெல்லாம் சரியான வார்த்தை இல்லை. ஓனர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உரிமையாளர் அப்படின்னு அர்த்தம். உரிமையாளர் அர்த்தம். என்ன வேணாலும் நம்ம கிட்ட டிமாண்ட் பண்ண இவருக்கு ரைட்ஸ் இருக்கு, என்ன வேணாலும் இருக்கு. சொந்தமா இருக்கிறதுனால தான் எவ்வளவு ஆபத்து வந்தாலும், கூலியாள் ஓனாய் வந்தா ஓடுறான். ஆனா இந்த எஜமான் ஓனாய் வந்தா ஓடுகிறவர் அல்ல, நின்று எதிர்த்து ஓனாயை அடிக்கிறவராக இருக்கிறார். உங்களை நோக்கி பிசாசானவனோ சத்ருவானவனோ பல சதி திட்டங்களையும் பல காரியங்களை கொண்டு வந்து உங்களை அழுத்த வேண்டும் என்று பார்த்தால், இவர் உங்களை விட்டு ஓடி போகிற தேவன் அல்ல. இவர் இருந்து உங்களுக்கு முன்பாக, உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்கள் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவர் நமக்கு உரிமையாளராக இருக்கிறதுனால இஸ் a good shepherd, நல்ல மேய்ப்பன். 2வது, அவர் நம்மை அறிந்திருக்கிறார். He is a knower. யோவான் 10, 13, 14, 15 வாசிங்க. கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அங்க பாருங்க, படத்தை பாருங்க. அவர் அறிந்திருக்கிறார். He knows. நீ மலையில ஏறினா எப்படி இருப்ப, நீ பள்ளத்தாக்கில் நடந்தா எப்படி இருப்ப, நீ ஓய்வு நாள்ல சாப்பிட போனேன்னா எங்க போய் விழுவ, உன்னை முழுவதுமாய் அறிந்தவர். எனக்கும் தெரியும். ஓய்வு நாள்ல வேலைக்கு போனா, ஒரு ஆடு வேலைக்கு போகுது அப்படின்னா, சர்ச்சுக்கு அன்னைக்கு சர்வீஸுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, ஃபோன் எடுத்து கேட்ட உடனே ஏன் வரல அப்படின்னா, உடனே இல்லை, சில பேர் அதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுவாங்க, எடுக்காதப்பா ஃபோனை, இந்த ரீசன்னால தான் அவர் இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் மேய்ப்பன், நமக்கு என்ன வரும்? கோபம் வரும். அறிவில்லை, கண்ணு இல்லை, குழி முன்னால் இருக்கிறது கண்ணு தெரியல, வேணுன்ட்டே போய் விழுறதா? ஏன் குழி இருக்குன்னு தெரியுது, சுத்தி போக வேண்டியது தானே, தாண்ட வேண்டியது தானே, இப்படிதான் நான் சொல்லுவேன். ஆனா இந்த மேய்ப்பன் அப்படி இல்லை. இவர் ஆடுகளை அறிந்த தேவன். இவர் ஆடுகளை அறிந்த தேவன். அதுக்கு என்ன, எப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் தெரியும். எதை ஒன்று சொன்னாலும் பேதுரு குபு குபு குப்புன்னு முந்திக்குவார். முந்திரி கொட்ட பேதுரு தெரியும் ஆண்டவருக்கு. ஏதாவது ஒன்று சொன்னாலும் உடனே நம்புறது கிடையாது, சந்தேக கண்ணோட பார்க்கறது தோமா தெரியும் ஆண்டவருக்கு. எல்லாரையும் வெளியில போனா வரும்போது ஒருத்தர் ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு வராம வரவே மாட்டாரு. அந்திரையோ தெரியும் ஆண்டவருக்கு, கூடவே இருப்பான். ஒரு நாள் நம்மை காட்டி தெரியுமா? தெரியும், சொல்லுங்களேன். ஆடுகளை பத்தி இவருக்கு நல்லா தெரியும். He knows. அவருக்கு தெரியும். தொடர்ந்து ஒரு வசனம் இருக்குது, அங்க ரொம்ப முக்கியமான வசனம், வாசி. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளே. அது இல்ல, 14, 15 வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். சரி, ஓகே. 16வது வசனத்தை வாசிங்க. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். எப்படி இந்த ஆட்டை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, ஒண்ணே ஒண்ணு, இந்த மேய்ப்பனோட சத்தத்தை அந்த ஆடு அறிந்திருக்கிறது. The sheep knows the shepherd's voice. தெரியும், அந்த ஆட்டுக்கு தெரியும். ஈஸ்டர்ன் ரீஜன்ல நம்ம நாட்டில எல்லாம் போனாங்கன்னா, ஒரு ஊழியக்காரர் ஒரு முறை இந்த ஆடுகளுக்கு எப்படி சத்தம் தெரியுன்றதுக்காக கார்ல போயிட்டு இருந்தாராம்.
அது தெரியல, அந்த சம்பவத்தை வாசித்தா நான் யாரு என்ன எதுன்ற விவரம் தெரியல. அவர் என்ன செய்தாராம், போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல கூட்டமா ஒரு ஆடு மேய்ந்துட்டு இருந்தது. ஒரு ஆள் வந்து இப்படி கொம்பை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்போ இவர் இறங்கி போய் கேட்டாராம், தம்பி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், இத்தனை ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறியே, சாயந்தரம் சரியா இந்த ஆடெல்லாம் கொண்டு போய் நீ உள்ள உன்னுடைய தொழுவத்தில் சேர்த்துருவியான்னு. சேர்த்துருவேன். சரி, அதில் ஏதாவது காணாமல் போச்சுன்னா எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா, நான் பேர் சொல்லி கூப்பிடுவேனே அப்படின்னார். நான் பேர் சொன்னால் கூப்பிடுவேனே, எனக்கு தெரியும், நான் அட்டண்டன்ஸ் எடுப்பேன் அப்படின்னா. அவர் ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அப்படியா, இந்த 100 ஆடுல பேர் எப்படி இப்போ பாருங்க அப்படின்னு. கருப்பாயின்னாராம், எல்லாம் குனிஞ்சு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்குது. கருப்பாயின்னு ஒன்று மாத்திரம் தலையை தூக்கிச்சான். தூக்கி அப்படியே பார்த்துட்டு இருக்குதான். இவன் கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்தானா. அது திருப்பி போன அவனுக்கு தெரிஞ்ச பேர் அவன் வச்சிருக்கிறான். நம்ம வச்சிருந்தா ஸ்டீஃபன், மோசஸ் அப்படி இப்படின்னு வச்சிருப்போம். ஆனா சொன்னார். அடுத்து ஒருத்தர் கூப்பிட்டாராம், முனியாண்ட உடனே டக்குன்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க, ஒன்று மாத்திரம் தலையை தூக்கி பார்க்குதான். The shepherd knows, the sheep knows the shepherd's voice. ஆட்டுக்கு தெரியுது இதான் என் எஜமானோட சத்தம் சொல்லி. இன்னொன்னு சொல்றேன், உங்க சத்தமும் ஆண்டவருக்கு தெரியும், ஆடுகளுடைய சத்தமும் நல்ல மேய்ப்பனுக்கு தெரியும். நீங்க நினைக்காதீங்க என் சத்தம் என் ஆண்டவருக்கு கேட்குதான்னு. கண்டிப்பா கேட்கும், நல்லா தெரியும். அவ பாருங்க, அவர் சத்தத்தை ஒவ்வொரு ஆடையும் ஆடை வந்துட்டு அவர் எப்படி கூப்பிட்டு போறாருன்னா பெயர் சொல்லி அழைத்து கொண்டு போகிறார். அப்படிதானே யோவான் 10 ஆரம்பிக்குது. John chapter 10 it starts like that. I will call my sheep by name. பேர் சொல்லி கூப்பிடுறார். மரத்து மேல உட்கார்ந்து இருந்தவன் பேரு சக்கேன்னு யாராவது சொன்னாங்களா? சொல்லுங்க, சொன்னாங்களா? யாராவது சொல்லுங்க, யாராவது சொன்னாங்களா? anyone said? அப்போஸ்தலர்கள் 12 பேர்ல ஆல்டர் கால் கொடுக்கிறதுக்கு இப்ப நான் விசிட்டர் ஸ்லிப் வாங்குறேன், அந்த மாதிரி ஒரு விசிட்டிங் ஸ்லிப். சக்கேயஸ் ஹேங்கிங் ஆன் த ட்ரீ, குரங்கு மாதிரி தொங்கிட்டு இருக்காரு. மாஸ்டர் இந்தாங்க, உடனே இன்றைய நம்முடைய ப்ரொசஷன்ல ஒரு விசிட்டர் வந்திருக்கிறார், சக்கேயவே இறங்கி வா, இப்படியா சொன்னார் ஆண்டவர்? இல்ல. he knows எனக்காக அங்க ஒண்ணு காத்துட்டு இருக்குது, எனக்காக அந்த இடத்துல ஒன்று காத்து கொண்டிருக்கிறது, என்னை தேடி அங்கு ஒரு ஆத்துமா தவித்து கொண்டிருக்கிறது. சக்கேவே இறங்கி வான்றாரு. மரத்துக்கு கீழே நல்லா உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தவர் தான் நத்தானியேல். நாத்தான்வேல் அந்த இடத்துல எழுந்து வரும் பொழுது ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நாத்தான்வேலே நீ கபடத்த உத்தம இஸ்ரவேலன், உனக்கு தெரியும். அந்திரேய தம்பி தன்னுடைய அண்ணனை கூட்டிட்டு வர்றாரு. அந்திரேயை கூட்டிட்டு வந்துட்டு, மாஸ்டர் என்னுடைய பிரதர் அப்படின்னு உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, பேர் சொல்லி கூப்பிட்டாரா இல்லையா? கூப்பிட்டாரா இல்லையா? இதுக்கு தான் ஒருத்தர் பேர் தெரிஞ்சுக்கணும் தான் கேம்ப்ல செக்ரட்டரி என்ன பண்ணாரு, நேம் டேக் பண்ணாரு. தெரியுமா எல்லாரும் பேரும்? இப்போ ஒருத்தரை கூப்பிட்டு இங்க நிக்க வச்சா பேர் என்னன்னு கேட்ட சொல்லுவீங்களா? உங்க டீம்ல இருக்கிற யாராவது ஒருத்தரை கூப்பிடுறேன், எனக்கு தெரியும் யார் யார் உங்க டீம்ல இருந்தாங்கன்னு கூப்பிடுற, தெரியுமா? பேர் தெரியுமா? நமக்கு முதல் நாள்ல இருந்து போனதுல இருந்து அந்த பளபளப்பலா கப்பு மேலேயே கண்ணு போச்சு. எப்படி அடிக்கலாம் டேங்க அப்பா. சும்மா சொல்லக்கூடாது, உங்களுக்குள்ள என்ன தாளந்துகளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரப்பா. நான்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்கல, இவ்வளவெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா மேய்ப்பனுக்கு தெரிஞ்சிருக்குது, பரலோக மேய்ப்பனுக்கு தெரிஞ்சிருக்குது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆடுகளுடைய சத்தம் அந்த மேய்ப்பன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுனால ஆடுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்க ஒவ்வொருத்தரையும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையும், வெளியில வேணும்னா நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், வெளியில எப்படி வேணாலும் நீங்க பழகலாம், போகலாம், வரலாம். ஆனா உங்க உள்ளான இருதயத்தினுடைய எண்ணெல்லாம் என்னன்றதை ஆண்டவர் நல்லா அறிந்த தேவனாக இருக்கிறார். God knows every intention and the deepest desires in your heart. Hallelujah. That's why he is a good shepherd. He is a knower. கடைசியாக மூன்றாவதாக அவர் ஏன் நல்ல மேய்ப்பன் என்று சொன்னால், he is the gatherer. வாசிங்க. That's good. My Jesus is riding a bike. He is the gatherer. வாசிங்க யோவான் 10:16 வாசிங்க. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். எல்லா ஆடுகளையும் கொண்டு வரணும், ஒரு குறிப்பிட்ட ஆடுகள் மாத்திரம் இல்ல.
ஏதோ தொலைஞ்சு போன மாதிரி, காணாம போன மாதிரி விட்டு விடுகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர். எல்லாவற்றையும் ஒன்னா கொண்டு வரணும். ஒரே மந்தை, ஒரே மேய்ப்பன். ஒரே மேய்ப்பன் என்ன அர்த்தம்? யாவருக்கும் நானே நல்ல மேய்ப்பனா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. முழு உலகத்தில் இருக்கிற முழு மனித குலத்துக்கும், தன் சாயலிலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன், நான் பரிசுத்தன், என் மகனும் பரிசுத்தமா இருக்கணும். நான் ஜீவன் உள்ளவர், என் மகனும் ஜீவன் உள்ளவனா இருக்கணும். நான் வல்லமை உள்ளவன், என் மகனும் வல்லமை உள்ளவனா இருக்கணும். நான் எல்லாவற்றின் மேல அதிகாரம் உள்ளவன், என் மகனும் அதிகாரம் உள்ளவனா இருக்கணும். இதாங்க ஆண்டவர் விரும்புகிறாரு. அதனால இஸ் தி கேதரர், அவர் கூட்டி சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கூட்டி சேர்க்கிற அந்த தேவன், அதனாலதான் அவர் எல்லாவற்றையும் கூட்டி சேர்க்கிறதுனால பாருங்க, அன்றைக்கு சக்கேயு, அந்த சமாரிய ஸ்திரீ, அது மாத்திரமல்ல, அந்த கல்லறை கிட்ட இருந்த அழுது கொண்டிருந்த மரியாள், மரத்தின் கீழே இருந்த நாத்தான்வேல், அவங்களும் அங்கங்கே விட்டுடல. ஆண்டவர் எல்லாரையும் தன்னுடைய கண்டையில சேர்த்து கொண்டார், யாவரையும் தன் அண்டையில கொண்டு வந்தார். இஸ் a gatherer. ஓனாய் வருது சிதறடிக்கிறதுக்கு, நல்ல மேய்ப்பன் சிதறடிக்க அல்ல, சேர்த்து கொள்ள வருகிறார். அல்லேலூயா. பரத்துக்கு ஏறி போயிருக்கார். என்னையோ ஒரு நாள் எல்லாரும் ஒலிவு மலையில பார்த்து கொண்டிருக்க, பரலோகத்தில் மேகத்தின் மேல ஏறி போனவர் திரும்ப வரப்போகிறார். எதுக்கு? உன்னையும் என்னையும் சேர்த்து கொள்ள, உன்னையும் என்னையும் சேர்த்து கொள்ள. டு கேதர் எவ்ரி ஒன். என் அருமையான சகோதரனே, என் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல மேய்ப்பன் உங்களுக்கு செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? சங்கீதம் 23:6 வாசிங்க. மன்னிக்கணும், சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் அல்ல, சங்கீதம் 23:5 வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழியுதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ மேய்ப்பன் கையில எண்ணெய் இருக்கு. ஆமென். சொல்லுங்களேன். இந்த புல்பிட் மேலே எடுத்துக்கோங்க. யாராவது ஒரு ஆடு வர்றீங்களா? பயப்பட மாட்டேன், கொஞ்ச நேரத்துக்கு நான் நல்ல மேய்ப்பனாவே இருக்கிறேன். யாராவது ஒரு ஆடு வாங்க. ஒரு ஆடு, அந்த 2 ஆடு வேலை செய்யறதுக்கு வருது. நான் கேட்குறேன், ஏதாவது ஒரு ஆடு என்று கண்ணதாஸ். சீக்கிரமா. இந்த ஆடு காலையில் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொல்லிச்சு. கவனிங்க, இப்போ இது ஆடு. இந்த ஆடுன்னா இந்த கொஞ்ச நேரத்துக்கு இவர் முகத்தை எல்லாம் மறந்துட்டு இவர் ஆடா பாருங்க, உங்க கண்ணுக்கு முன்னாலே இவர் ஆடா பாருங்க. சரியா? இப்போ ஆடு மாதிரி இருக்க முடியுமா? இங்க மேல நிக்கல எல்லாம் இருக்காது. இங்க ஆடு மாதிரி 4 காலில் நில்லு பார்ப்போம். 4 காலில் நில்லு. இது ஆடு. இப்போ மேய்ப்பன் என்ன பண்றாருன்னா, தலை தூக்கு. இப்போ என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எங்க இருக்கு பாத்திரம்? ஆட்டுக்கு மேல என்ன ஏதாவது டின்னு மாதிரி கட்டி வச்சு கழுத்துல ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே போயிட்டு இருக்குமா? அந்த பாத்திரத்துல எண்ணெய் ஊத்த அந்த பாத்திரம் நிரம்பி வழியுமா? எப்படி? பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசத்துல மேய்ப்பர்கள் காலையில் எல்லாம் மந்தைக்கு கொண்டு போய் வெளியில விட்டு மேய்ந்து மாலையில திரும்பமாக தொழுவத்துக்கு கொண்டு வரும் பொழுது தொழுவத்தோட வாசல்ல மேய்ப்பன் நிற்பார். மேய்ப்பன் கையில ஒரு பாத்திரம் இருக்கும். அந்த பாத்திரம் நிறைய எண்ணெய் இருக்கும். இந்த ஒவ்வொரு ஆடையும் பெயர் சொல்லி உள்ள விடுவார். அந்த மேய்ப்பன் உள்ள விடும் பொழுது இப்படி தலையை தடவி பார்ப்பார். தூங்கிடாத. இப்படி தலையை தடவி பார்ப்பார். ஏன் தலையை தடவி பார்க்கிறாருன்னா, ஆடு அங்க இங்க வனாந்தரம் மலை எல்லா இடத்துலயும் மேய்ந்து வரும் பொழுது முட்புதர்கள் அங்க இங்க தலை மாட்டிக்கிட்டு எல்லாம் வந்து ஆங்காங்க முள்ளுகள் இருக்கும். ஒவ்வொன்னா இருக்கிறதெல்லாம் அந்த மேய்ப்பன் என்ன செய்வார்னா எடுப்பார்.
எடுத்த பிறகு அந்த இடத்துல பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த இடமெல்லாம் காயமும் ரணமா இருக்கும், ரத்தம் கசியும். அப்போ மேய்ப்பன் தன் கையில் இருக்கிற அந்த எண்ணெயை எடுத்து அந்த ரணங்கள் மேலெல்லாம் அந்த எண்ணெயை அப்படி பூசுவார். அந்த பூசிட்டு தலையோட மாத்திரம் விட மாட்டாரு, அந்த எண்ணெயை எடுத்து என்ன பண்ணுவார், உடம்பெல்லாம் பூசுவார். ஏன்? ஆடுகளுக்கு 2 விதமான ஆபத்து இருக்குது. ஒன்னு, இந்த முள்புதர் மற்ற இடங்கள்ல சிக்கி காயப்படுறது. இன்னொன்னு, மேல விஷக்கிருமி உட்கார்றது. ஒன்னு பாதுகாப்புக்கு, ஒன்னு குணப்படுத்துறதுக்கு. மேய்ப்பனுடைய கரத்திலிருந்து வருகிற எண்ணெய் வழிஞ்சு வழிஞ்சு போறதுனால வாழ்நாளெல்லாம் சுகமும் பலனும் ஆட்டுக்கு இருக்கிறதுனால ஆடு சொல்லுது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எத்தனை பேர் இன்றைக்கு என் பாத்திரம் நிரம்பி வழியணும்ன்றவங்க சீக்கிரமா முன்ன வந்துருங்க, ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி யாவரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நல்ல மேய்ப்பனிடத்துல எத்தனை பேர் எனக்கு ஆண்டவர் அந்த சுகமும் அந்த ஆசீர்வாதமும் தரணும். வீண் சிந்தனைகள், வீணான காரியங்கள் என்னை தாக்காதபடி, அதே வேளையில என் தலையில் இருக்கிற என் சிந்தனையில என் இருதயத்தில் நான் பட்ட காயங்கள் எல்லாம் எனக்கு ஆறும்படியாய் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அபிஷேக தைலத்தை என் மேல வைக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க வேகமா முன்னுக்கு வந்து நில்லுங்க. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. 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 என்னை பெயர் சொல்லி அழைத்த என் நேசர், என்னை அவரது கண்களில் வைத்துள்ளார். என்னை பெயர் சொல்லி அழைத்த என் நேசர், என்னை அவரது கண்களில் வைத்துள்ளார். நம் சிறகுகளால் என்னை வழி நடத்தி, நம் நிழலிலே என்னை காக்கின்றார். நம் சிறகுகளால் என்னை வழி நடத்தி, நம் நிழலிலே என்னை காக்கின்றார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. தனி ஜபம் வேணும் என்கிறவங்க நான் ஒரே ஒரு அழைப்பு தான் கொடுப்பேன்.